பேக் டு சேனல் டெல்ஸ் மீடியா. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டு. ஸோ நிறைய தொடர்ந்து வந்து vlog பார்ப்பீங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது, ஆர்டர்ஸும் நிறைய இருக்க போகுது இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சுறுசுறுப்பான வீடியோஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 3 பேர் வந்து கொரியர் போட்டு இருக்காங்க. அது ஒன்று நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன்ல நேற்று, அதை டீட்டெயிலாக நான் காமிக்கல, சொல்கிறேன். இப்போ ஒரே கஸ்டமர் வந்து ஒரு 14 ப்ளவுஸ் போட்டு இருக்காங்க. இது அவ்வளவு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ். கடையில் போய் அப்படியே ப்ளவுஸ் ஃபிட்டு பண்டில் தூக்கிட்டு வந்துட்டாங்க போல. ஏன்னா ஒரே கலர்லலாம் 2-3 இதுலேயே 4 கலர் கிட்டே இருக்குது. சரி, எனவே அவங்களோட விருப்பம் 1.25 மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொஞ்சம் கிராஸ் கட் வேற, கொஞ்சம் பெரிய சைஸ் தான், 40 சைஸ் வரும்னு நினைக்கிறேன். கிராஸ் கட்டு கையும் கொஞ்சம் நீளமாக வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து 1.25 எடுத்து கொடுத்துருக்காங்க. அது போக லைனிங் ப்ளவுஸ் 1 லைனிங் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. லைனிங்கு இந்த உள்ள இருக்கு. அப்புறமா இந்த மாதிரி ஒயிட் 1, அப்புறமா இந்த ப்ளவுஸ், இதோட லைனிங் தான் இது. ஓகேவா? ஸோ டோட்டலாக இந்த கஸ்டமருக்கு வந்து 13 ப்ளவுசஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் இதை தான் இன்னைக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா அது நார்மல் ப்ளவுஸ் நிறையா இருக்குல்ல, அப்படிங்கும்போது நமக்கு கடன்னு ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ அதனால அந்த மாதிரி எடுத்துருக்கேன். அப்புறமா இன்னொரு கஸ்டமர் என்ன எடுத்துருக்காங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். க்ளோஸ் நெக் வச்சு, இங்கே வந்து இப்படி நம்ம டீப் நெக் வச்சு, 90s பப் ஸ்லீவ் வச்சு, கீழே வந்து ப்ளீட்டட் மேக்ஸி வச்சு ஒரு ட்ரெஸ் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன், சைடில் வைக்கிறேன். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்த்துட்டு வந்து அவங்க பொண்ணோட பொண்ணுக்கு, அவங்க பேத்திக்கு வந்து ஒரு சாரீ சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சாரீ தான், இந்த சாரீ தான். ஸோ இதில் வந்து பேனல் கவுன் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. கேன் அட்டாச் பண்ணிட்டு நல்லா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம பண்ணணும். சரியா? இந்த பேனல் கவுனோட டீட்டெயில்டான கோர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா ஓவராலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லிக் கொடுப்பேன். இதுவே நீங்கள் நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணும் பொழுது டீட்டெயில்டாக பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், ஸோ ஒவ்வொரு பாடிக்குமே எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு அது எவ்வளவு துணி வேணுன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து ஃபிட்டிங் வரைக்கும் உங்களுக்கு ஃபைனலாக நான் வந்து இது பண்ணிடுவேன், செட் பண்ணிடுவேன். அண்ட் இந்த கிளாஸஸில் வந்து உங்களுக்கு கேட் வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது, அண்ட் நமக்கு ஒரு லேயர் துணி வராது, இது ஒரு லேயர், இதுக்கு கீழேயும் நம்ம வந்து ஒரு லேயர் வந்து லைனிங் அட்டாச் பண்ணுவோம். அதுக்கு கீழே கேட் அந்த கேட்க்கு ஒரு சேஃப்டி லைனிங். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 லேயர் வந்து லைனிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே அந்த கிளாஸஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். இன்விசிபிள் ஸ்லிப் எப்படி அட்டாச் பண்ணணும், ஸோ இவ்வளோ விஷயங்களும் அந்த கிளாஸஸ்ல இருக்கும். வெறும் 350 மட்டும்தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ அடுத்ததா அந்த கஸ்டமரே 2 ப்ளவுஸ் வீட்டு எக்ஸ்ட்ரா அனுப்பியிருக்காங்க. இது எதுக்குன்னா, அவங்களுக்கு எந்த டெய்லர் தைச்சாலுமே செட் ஆகலை அப்படின்ற ஒரு ரீசனால 2 ப்ளவுஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட், இவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தான், டெய்லரிங் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவங்க வந்து என்கிட்ட எந்த அளவு ப்ளவுஸுமே கரெக்டாக இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நான் அந்த அளவு ப்ளவுஸும் அனுப்பிச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது பண்ணியிருக்கோம். அதை அனுப்பிச்சிருக்காங்க. 2 ப்ளவுஸ் மட்டும் அனுப்பியிருக்காங்க. அப்புறமா இதுதான் அவங்களோட அளவு ப்ளவுஸ். சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி சைஸ் தான், ப்ளஸ் சைஸ் தான். ஸோ இந்த ப்ளஸ் சைஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய டெய்லர்ஸ் வந்து சொதப்பி தான் கொடுப்பாங்க. இதுலேயும் ஒரு சில ஆல்ட்ரேஷன் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிராஸ் கட் போட்டிருக்காங்க, ஆல்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றது தெரியல. நான் அவங்க கிட்ட பேசிட்டு தான் இந்த ப்ளவுஸ் நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இவங்க வந்து 3 செட் வந்து அனுப்பியிருக்காங்க. சரியா? அடுத்ததா 2 சிஸ்டர்ஸ் வந்து இது வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களும் நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து என்ன விஷயத்துக்காகனா, நான் இப்போ ஸ்க்ரீனில் வச்சல அதே பேட்டர்ல எனக்கு ஸ்டிச் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இதில் வந்து சாரீ அண்ட் ப்ளவுஸ் பீட்டு ரெண்டுமே இருக்கு. ப்ளவுஸ் பீட் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலரு, சாரீ வந்து இந்த எல்லோ கலர். கலர் நல்லா சூப்பராக இருக்கு. இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி அனுப்பணும். இதில் வேலைகள் இருக்கு. அதுதான் ஒன்று காட்டுறேன். இது என்னோட ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ண 2வது ப்ளவுஸ். நம்ம ஆன்லைனில் ஆரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, அவங்க ஒர்க் பண்ண 2வது ப்ளவுஸ். இன்னும் அவங்க சில்க் ஒர்க் கூட ஸ்டார்ட் பண்ணலை. ஆக்சுவலாக அவங்க வந்து எப்படின்னா 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா கேப் விட்டு கிளாஸஸ்க்கு வந்துட்டு இருந்தாங்க. சரி, எப்போதுமே நான் எடுத்தோன்னே அந்த ஜட்ஜ் லெட்டர் வச்சு கொஞ்சம் ஸ்டிச் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சில்க் லெட்டர் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா தான் ப்ளவுஸே சொல்லி கொடுப்பேன், ஃபைனலாக தான் சொல்லி கொடுப்பேன். பட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த் கேப் விட்டு வந்துட்டே இருந்தாங்க. 1 மந்த்ல ஆஃப்லைன் கிளாஸ் வரவங்க எங்கேயோ போயிடுவாங்க, அவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து படிச்சிருவாங்க. பட் இவங்க வந்து அந்த ஜரியிலே நின்னாங்க. அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ப்ளவுஸ் மட்டும் சாம்பிளுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பண்ண சொல்லி கொடுத்தேன்.
ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு மோட்டிவேட் ஆகும், டிமோட்டிவேட் ஆகாது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம இவ்வளவுதான் கத்துருக்கோமா அப்படின்னு வந்து யோசிக்க கூடாது இல்லை. ஆக்சுவலா அவங்க கிளாஸ்க்கு அந்த 1 மந்த் வந்து 10 நாள் தான் வந்திருப்பாங்க. அந்த 10 நாள்ல என்ன ஸ்டிச்சஸ் அவங்களால போட முடியுமோ, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்ல, ஆரி வந்து எதுவுமே தெரியாது பிகினருக்கு, ஆரி செயின் ஸ்டிச் எல்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அப்புறமா அந்த ஒரு பிளவுஸ் வந்து நான் போட சொல்லி கொடுத்தேன். அதவே நீட்டா சூப்பரா போட்டுட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க மார்க் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. டெய்லரிங் தெரியாது, ஆரி மட்டும் தான். மார்க் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. போயிட்டு அவங்களே வந்து போட்டு விட்டாங்க. பாருங்க எவ்வளவு நீட்டா போட்டுருக்காங்க அப்படின்னு. நான் அவங்க பிளவுஸ் எதுவுமே பண்ணாம இருந்தாங்கன்னா டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக, அவங்க மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு பிளவுஸ் போட சொல்லி கொடுத்தா அவங்க 2வது பிளவுஸும் வந்து அழகா வந்து போட்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கீழே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கேமராவில் வந்து நெக் வந்து இடது பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும், பட் இது வந்து வலது பக்கம் தான். ஓகேவா? அடுத்ததான் பேக். பேக் வந்து இதை நீட்டா வந்து அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதுவும் இந்த வீட்டில் தான் வந்து கொடுக்கணும். அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது போக சுவிட்சர்லாந்துல இருந்து நமக்கு ஒரு 6-7 ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணுறதுக்கு அனுப்புறாங்க. அவங்க முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. 2 ஆரி ப்ளவுஸ் பண்ணணும். அது போக ஒரு 4 பேட்டர்ன் ப்ளவுஸ் பண்ணணும். அதுவும் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்கான வேலைகளும் நமக்கு போகணும். ஸோ நிறைய வேலைகள் இருக்குது. இது போக இனி நெக்ஸ்ட் வீக் வந்து கிறிஸ்மஸ். போன வருஷம்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடியே என்னோட ஆரி அந்த கிறிஸ்மஸ்க்கான ஒர்க்லாம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆரியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கல. பார்க்கலாம். லாஸ்ட் வீக்லாம் இந்த விஷயம் எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. சுறுசுறுப்பாக இருந்தாலும் ஓடுறேன். உங்களையும் மோட்டிவேட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த கஸ்டமருக்கு தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இது சாதா ப்ளவுஸ். ஸோ வேலை நமக்கு கடகடன்னு முடிஞ்சிடுன்றதுனால நமக்கு இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ ப்ளவுஸ் தைச்சிட்டோமா அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக இவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இவங்க மேக்ஸிமம் ப்ளவுஸ் வந்து 1.25 தான் எடுத்துருக்கிறேன். ஒரு சில ப்ளவுஸ் மட்டும் 1 மீட்டர் இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் 1.25 எல்லாமே ஒரே அளவாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 1 மீட்டர் எல்லாமே நம்ம ஒரே அளவாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஸோ கட் பண்ணுறதுக்கு நமக்கு எதுக்கெல்லாம் ஜாயிண்ட் தேவைப்படும், எதுக்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து 4 ப்ளவுஸ் மட்டும் எடுத்து மடித்து போட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே பண்ணோன்னா நம்ம சிசர் கண்டிப்பாக கட் பண்ணாது. ஏன்னா இது எல்லாமே ஃபுல் வாயில் தான். மினிமம் 3 ப்ளவுஸ் தான். ஸோ அதுக்கு மேலே போகிறோம் அப்படின்னா ஒரு 5 வரைக்கும் மேக்ஸிமம் போய்க்கலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக நம்மளால் கட் பண்ண முடியாது. ஸோ ப்ளவுஸ் கட்டிங் நேற்றுக்கான வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு ஓவராலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராலாம் அதில் சொல்லியிருக்க மாட்டேன். ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு இதுக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டோன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நம்மளால் முடிக்க முடியாது. ஒரு 3-4 எபிசோடு ஓடும். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யூடியூப் பார்த்து நம்மள நிறைய பேர் வந்து குழம்பி போயிருப்போம், நிறைய விதமான கட்டிங்லாம் பார்த்து. ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு பர்சனாக இருக்கிறீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு செட் ஆகுன்றது சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ ஒரு வேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோவை நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ ஸ்லீவ் வந்து சேம் அதே மெத்தடில் தானங்க நான் கட் பண்ணுறேன். ஸோ கட்டிங் மெத்தட் அப்படின்றது எல்லா கஸ்டமருக்கும் ஒரே மாதிரி நம்மளால் போட முடியாது. ஏன்னா நார்மலாக போடக்கூடிய கஸ்டமர் இருப்பாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து கட்டிங்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அவங்களுக்கு யூனிக்காக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பேட்டர்ன் வைஸ் கட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஒவ்வொரு ப்ளவுஸுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து பொதுவாகவே ஒரு 2-3 மெத்தடில் நம்ம கட் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நார்மல் டெய்லரிங்லேயே கற்று வச்சுருக்கணும். அப்புறமா இப்போல்லாம் அதிகமாக கஸ்டமர் விரும்புகிறது என்ன தெரியுமா? பொட்டிக் ஸ்டைலில் தான் எனக்கு வேணும், ஷோல்டர் குட்டியாக வேணும், நெக்கு டீப்பாக வேணும், ரோப் வைக்கக்கூடாது, ஃபிட்டிங் ஜம்முன்னு வேணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி முறையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? அப்படின்னா தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். சரியா? அது போக நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் டெய்லரிங்கில் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? எனக்கு கட்டிங் ஸ்டிச்சிங் ஒழுங்காக இல்லை, கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து வாங்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதாவது 10 ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா 1-2 ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு டெய்லராக இருந்தாலுமே ஏதாவது லூஸ் டைட் வரதான் செய்யும். அது துணியை பொறுத்தாகவும் இருக்கலாம். இல்லை நம்ம 10 ப்ளவுஸ் தைக்கிறோன்னா ஏதாவது ஒரு 2 ப்ளவுஸை கரெக்டாக மெஷர் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஸோ அதனாலேயும் அந்த ப்ராப்ளம் வரும். அவ்வளோதான். ஸோ அதை நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இதுக்காக நான் ஸ்டிச்சிங்கே பண்ண மாட்டேன்,
கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி லூஸ் டைட் வருது அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க, ஒரு டெய்லராக இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. நீங்கன்னு இல்லை, எவ்வளோ பெரிய டெய்லர் எவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? இந்த கஸ்டமருக்கு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக பேக் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா சைடில் கையில் வந்து பயங்கரமாக ஜாயிண்ட் வருது. நம்ம ஸ்டிச்சிங்க்கு எந்த அளவுக்கு விடுவோமோ 1.5 இன்ச்சு விடுவோம்ல, அந்த 1.5 இன்ச்சு ஃபுல்லாகவே வந்து ஜாயிண்டெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சி ஒரு பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும் பொழுது ஜாயின் போட்டுட்டு அந்த பேட்டர்ன் அளவுக்கு நம்ம கட் பண்ணி ஒவ்வொரு ப்ளவுஸஸையும் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லா ப்ளவுஸஸ்லேயும் ஒரே அளவான நமக்கு ஃபிட்டிங் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக. சரியா? நேற்று நான் போட்டிருந்த கிளாஸில் ஒரு சில பேர் மேஜராக கேட்டிருந்த டவுட் என்ன அப்படின்னா, கழுத்தோட அகலம், ஷோல்டர் ஸ்டெப், இதுதான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது சிஸ்டர், இதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து என்ன அளவு கழுத்தை ப்ளவுஸில் வந்து அளக்குறீங்களோ அதே அளவே நீங்கள் கழுத்தோட அகலமாக கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டாக வரும், எக்ஸாக்டாக வரும். சரியா? ஒரு வேளை கழுத்தோட இறக்கம் ரொம்ப டீப்பாக போடுறாங்க, டீப் அப்படின்னா ஒரு 9 இல்லைன்னா 10 அந்த மாதிரி போகிறாங்கன்னா மட்டும் நீங்கள் ஷோல்டரோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அளக்குறீங்களோ அதுலேருந்து 1/4 இன்ச் கம்மி பண்ணி வைங்க. ஓகேவா? சிம்பிள். இதுதான் ஒரு ஈஸியான டெக்னிக்கும் கூட. சரியா? அப்புறமா இன்னொருத்தங்க கேட்டிருந்த டவுட் என்னென்னா, நம்ம ஃப்ரண்ட்டு அப்புறமா பேக் எல்லாத்துலேயும் சேர்த்து மார்பு சுற்றளவு அளக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம அளந்துருப்போம். அந்த கிளாஸில் நல்லா டீப்பாக கவனித்தவங்களுக்கு தெரியும். பேக்கில் முதுகிறக்கம் கீழே வச்சு அளந்துருப்பேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டுக்கு நேராக அளந்துருப்பேன். ஸோ அது போக டாட் பிடிக்கிறதுக்கும் நான் விட்டுருப்பேன். சரியா? ஸோ அதனால் அந்த கட்டிங் ஸ்டைலில் கட் பண்ணி பாருங்கள், ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். அப்போ தான் அதோட டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நிறைய பேர் என்னென்னா, நிறைய சேனலில் வீடியோ பார்த்துட்டே மட்டும் இருக்கிறோம், பட் அதை ட்ரை பண்ணி பார்க்குறது இல்லை. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணணும், நிறைய ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அது வந்து கரெக்டாக வருதா இல்லை தப்பாக வருதா அப்படின்றத பார்க்க முடியும். நம்ம பார்க்குறதுனால மட்டும் இது கரெக்டாக வரும் இது தப்பாக வரும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எந்த சேனலில் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களோ ஸோ நீங்கள் அதை பார்த்து டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுங்கள். சரியா? டெய்லரிங்கை பொறுத்தளவுக்கு ப்ராக்டிஸ் தாங்க. ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் தான் நமக்கு நிறைய கிடைக்கும். சரியா? நம்மக்கிட்டேயும் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க டீட்டெயிலான கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். சரியா? இந்த கஸ்டமர் கிராஸ் கட்டிங் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கிராஸ் கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். கமெண்ட்டில் இன்னொரு சிஸ்டர் கூட நீங்கள் கிராஸ் கட்டிங்கே போட மாட்டிங்களா, எப்போதுமே ஸ்ட்ரைட் கட்டிங் தான் போடுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கிராஸ் கட்டிங்கோ ஸ்ட்ரைட் கட்டிங்கோ அது நம்மளுடைய விருப்பம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கஸ்டமரோட விருப்பம்தான். கஸ்டமர் என்ன மாதிரியான கட்டிங் கேட்குறாங்களோ அதை தான் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அவங்களோட அளவு ப்ளவுஸில் என்ன மாதிரியான ப்ளவுஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்க முடியும். கிராஸ் கட்டிங் பெஸ்ட்டா நேர் கட்டிங் பெஸ்ட்டா அப்படின்னா அப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கிராஸ் கட்டிங்கை விரும்பி போடுறவங்களும் இருக்கிறாங்க, நேர் கட்டிங்கை விரும்பி போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இது நம்மளோட ஆப்ஷன் கிடையாது, கஸ்டமரோட ஆப்ஷன் தான். ஒரு வேளை ஃபஸ்ட் டைமாக ப்ளவுஸ் வந்து மெஷர் பண்ணி பாடி மெஷர்மெண்ட் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அவங்களோட பாடி சைஸ் என்ன, ஷேப் என்ன, அவங்களுக்கு சாகி பஸ்ட்டா, பிக் பஸ்ட்டா, நார்மல் பஸ்ட்டா, ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் இந்த 4 ப்ளவுஸையும் நான் கட் பண்ணிட்டேன். இனி பேலன்ஸ் இருக்க ப்ளவுஸஸ் எல்லாமே அடுத்தடுத்த விலாகில் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். சிஸ்டர் 4 ப்ளவுஸையும் மொத்தமாக போட்டு விட்டதுனால கொஞ்சம் சங்கடப்பட்டு தான் கட் பண்ணுது. ஸோ எனிவே தேங்க்யூ. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.